இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே ஆண்டவர் இயேசு பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்களுடைய பொறுப்பற்ற தன்மையை குறித்து, பொறுப்பற்ற தன்மை மட்டுமல்ல, தங்களை நிலைநாட்டி கடவுளுடைய கொள்கைகளை, கடவுளுடைய இறையரசிற்கான இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கடவுளுடைய எதிர்பார்ப்பை முற்றிலும் நிராகரித்தவர்களாக வாழுகிறார்கள் என்பதை குறித்து கொடிய குத்தகைதாரர்கள் என்ற ஒரு உவமையை இயேசு சொன்னார். இன்றைக்கு இயேசுவை எப்படியாவது மடக்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று ஏரோதியர் சிலரை இயேசுவிடம் அனுப்பி வைத்த பரிசேயர் அவரிடம் கேட்ட கேள்வியை பாருங்கள். நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தவா வேண்டாமா என்று கேட்கிறார்கள். மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 13 17 முடிய. அன்பானவர்களே, சொந்த காசிலேயே சூனியம் வச்சுக்கிறதுனா இதுதான். இயேசுவை எப்படி சிக்க வைக்கலாம் என்று பார்க்கிறார்கள் பாருங்கள். சாதாரண மனிதனிடம் பேசுவதை போல, சாதாரண மனிதனிடம் பேசுவதை போல அப்படியே கவர் கொடுத்து சில பேர் ஏமாத்துறாங்கல்ல, கவுத்தர்றாங்கல்ல, அதை போல இயேசுவை கவிழ்த்து விடலாம் என்று பல உண்மைகளை சொல்லுகிறார்கள். நீர் நல்லவர், ஆள் பார்த்து போதிக்காதவர், செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர். அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தவா வேண்டாமா என்ற கேள்வியை கேட்டு இயேசுவை சிக்க வைக்க பார்க்கிறார்கள். பங்குகளிலே ஒரு குரூப் இருப்பாங்க. எப்பொழுதும் பாரம்பரியமா ஒரு குரூப் வளர்ந்துகிட்டே இருக்கும். குருக்களை சிக்க வைப்பது, அல்லது பங்கிலே பணிபுரிகின்ற நல்ல தோள் கொடுத்து உதவுகின்ற பங்கு தந்தைக்கு தோள் கொடுத்து உதவுகின்ற மனிதர்களை சிக்க வைப்பதற்கென்றே, அவர்களை விமர்சிப்பதற்கென்றே ஒரு குழு எப்பொழுதும் இருக்கும். அது வளர்ந்து கொண்டே இருக்கும், வாழையடி வாழையாக. அப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்கள். ஆண்டவர் இயேசு அவர்கள் முகத்தில் எப்படி கரி பூசுகிறார் என்பதை நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும். ஒரு நாணயத்தை கொண்டு வாருங்கள். அந்த நாணயத்திலே இருப்பது என்ன? ஒரு பக்கம் சீசருடைய படம். ஆண்டவர் சொன்னார், சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கடவுளுக்குரிய இடத்தை மக்கள் மத்தியிலே நீங்கள் பிடித்துக்கொள்ள பார்க்கிறீர்கள். மனிதருக்குள்ள அயலான் அன்பு உங்களிடம் இல்லை. மனிதருக்குள்ள இடத்தை நீங்கள் அதையும் அபகரிக்க பார்க்கிறீர்கள். எல்லாம் உங்களுடைய மையம் என்று எண்ணி பார்க்கிறீர்கள். கடவுளை மையத்தில் வை, நீ நல்ல முறையில் சிந்திக்க முடியும். கடவுளை மையத்தில் வை, நீ உண்மை உள்ளவனாக இருக்க முடியும். கடவுளை மையத்தில் வை, நீ கபடற்றவனாக இருக்க முடியும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்வில் புறாக்களை போல கபடற்றவர்களாக இருக்க எங்களுக்கு நிறைந்த ஆவியின் ஆற்றலை தருவீராக. மற்றவர்களை சிக்க வைக்கவும், அவர்களுக்கு தடையாக இருக்கவும், மற்றவர்கள் வளராமல் பார்த்து கொள்ளவுமாக இருக்கிற சாத்தான் குணத்தை எங்களிடமிருந்து நீக்கிவிட்டு, அயலார்களை அன்பு செய்ய, அதிகாரிகளை மதிக்க, இவ்வாறு கடவுளாகி உமக்கு உரிய மகிமையை நாங்கள் எந்த குறையும் இல்லாமல் செலுத்த எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.